மூவி. உண்மையிலே படம் வந்து செம்மையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. செம்ம ஃபீலாக ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரு. நம்ம அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்படிலாம் நடக்குமா, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் டோட்டலாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு படம் பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் நானும் உள்ளே போனோன்னே ஒரு ஹாரர் மூவிங்கிற ஒரு ஃபீலுக்கு தான் வந்துட்டேன். ஹாரர் மூவி தான், பேயெல்லாம் வரப்போகுது, வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இவங்களும் மாட ஹாரரை விட மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஹாரர்லாம் இல்லைப்பா, இது ஒரு டைம் ட்ராவல் அப்படின்னு சொன்னப்போ கூட எப்படா நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குங்கிற ஒரு எக்ஸ்பிளைனும் ஒருத்தவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையே இருக்காது. ஆனால் போக 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 பார்த்திங்கன்னா நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு ஃபீல் வந்து செம்மையாக இருந்தது. அதுவும் டைம் ட்ராவல் நான் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேனரு. நம்ம அங்கே போய் ஃபைட் பண்ணுவோம், இல்லை நம்ம இங்கே வந்து ஃபைட் பண்ணுவோம். இது வந்து டோட்டலாக வேறு ஒரு ஜேனரில் ஒரு டைம் ட்ராவல் இருக்கும். அது சூப்பராக இருந்தது மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஆக்சுவலி இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு விஷயம், அந்த சீன் வந்து நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சாங் ஒன்று வரும், அதுக்கு அவர் ஒரு கொடுத்த ரியாக்ஷன்ஸு, அந்த சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே விழுந்து சிரிப்போம், அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய காமெடிஸ் இதில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. டைலாக்காக இல்லாமல் ரியாக்ஷன்ஸில் ஒரு காமெடி சேர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதில் இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் அந்த குட்டி பையன்லாம் ரியாக்ஷன்ஸ்க்கு உண்மையிலே அடுத்த பெரிய ஹீரோவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு பயங்கர ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு ஃபீவருக்கு அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. நானே அந்த பையனோட செல்ஃபி எடுத்தேன். அப்படியே யோசித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலே. இப்போ வந்து நீங்கள் ஒன்றே எல்லாருமே காமெடினோடனே இந்த டபுள் மீனிங் காமெடினா தான் ஓடும், அடல்ட் காமெடினா தான் ஓடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த படத்தில் வந்து டைலாக்ஸாக அதிகமாக எதுவுமே இருக்காது. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். அதுவே நம்மளை ரசித்து சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. கடைசியாக எண்டிங் கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. காலம் பொன் போன்றதுன்னு நான் அந்த இடத்துல முடிப்பாங்க. அவர் சொன்ன விதமும் சொன்ன இதுவுமே சூப்பராக சென்டிமெண்ட்டாக இருந்தது. கிளைமேக்ஸில் கூட என்னை நம்ப வச்சாங்க இது ஹாரர் தான். கடைசியாக இல்லை இது வந்து டைம் ட்ராவல் தான் முடிச்சுட்டாங்க. அது வரைக்கும் சூப்பர். நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் 8க்கு மேலே தாண்டினதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த படத்துக்கு வந்து நான் 10க்கு 10 கொடுத்தேன். ஹவுஸ்மேட்ஸ் மூவி இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு புதுசான ஒரு கதை, ஹாரர், எமோஷ்னல் எல்லாமே ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், தர்ஷன் சார், காளி வெங்கட் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமாம், எல்லாருமே கிட்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஷோராக ஒர்க் அவுட். ஹாரர்னு சொல்ல முடியாது, ஒரு டைம் ட்ராவல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தர்ஷன் அண்ணா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்லை அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. நல்லா இருந்துச்சு. நான் படம் நல்லா இருந்துச்சு. இந்த வீக்கெண்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோட ஏதாவது படத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. சின்ன சின்ன இது விஷயங்கள் லாக் இருக்குது, பட் ஓவராலாக த்ரூ அவுட்டாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு பிரதர். காமெடியான படமா இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு இதே கிடையாது. காமெடி இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு. படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு பிரதர். நான் கொடுக்கலாம் 7.5 கொடுக்கலாம்.